ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து கம்பு, கேப்பை, சோளம் இதெல்லாம் போய் ரைஸ் மில்லில் பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவாட்டினேன்னா அதில் கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு இந்த பவுடரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினோம். அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். கடையில் இப்போ வீட்டில் மாவு இல்லைன்னா கடையில் மாவு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி நம்ம சத்துள்ளதாக வீட்டிலே செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லது. அடுத்து அன்றைக்கி மத்தியானம் வெஜிடபிள் பிரியாணி செய்யலான்ட்டு இருந்தோம். நாங்கள் என்வியெல்லாம் செய்ய மாட்டோம் நியூ இயர் அன்னைக்கு. தம்பி பிள்ளைங்க ஒய்ஃபெல்லாம் வந்தாங்க. வரும்போதே ப்ளைன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பாயாசம் செஞ்சுருந்தோம், பாசிப்பருப்பு பாயாசம். சரி, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சு, வாங்க சாப்பிட்லாம், ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். இலையில சும்மா 2 பூந்தி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த குட்டீஸு பூந்தியை பார்த்தா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கான், சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூந்தியை வைக்கலை. அடுத்தது சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்புறோன்னு சொன்னான். அதுக்குள்ளே 2ம் ஏறி வண்டியில் உட்காந்துக்கிட்டு வாங்க போகலான்னு கொஞ்சம் நேரம் உட்கார விடலை. கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்கள கிளப்பி விட்டுருச்சுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களும். நியூ இயர் நல்லா போச்சு. அவங்க வந்தாங்க, ஜாலியாக எல்லோரும் சாப்பிட்டோம், பேசிட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ஸ்கூலில் சேர்க்கணும். ஸ்கூலுக்கு போகணும். மதுரைக்கு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சாயந்தரம் ஆச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் சர்ச்சுக்கு போய் அண்ணன் பிள்ளைங்களாம் வந்துச்சுங்க. சரி சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே வந்தோம். எனக்கு இந்த தடவை என்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்குது பாருங்கள், சிலிண்டர். சொல்லியிருக்கும் போதே அன்றைக்கி பாதி வீடியோலேயே இதாகிடுச்சு. சிலிண்டரை தீர்ந்துருச்சு. தீர்ந்தோடனே அடுத்த சிலிண்டர் எடுத்து ஓப்பன் பண்ணேன் பாருங்கள். அப்படியே டக்குன்னு தண்ணி ஆட்டும் கண்ணில் அடிச்சிருச்சு டைரெக்டாக. அப்படியே கண் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் சிலிண்டர் காட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சும்மா தண்ணியை கண்ணில் நல்லா படுற மாதிரி அடித்து விடுங்க, எரிச்சல் விட்டுரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி செஞ்சேன். கொஞ்சம் நேரத்தில் அந்த எரிச்சல் விட்டுருச்சு. ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுச்சுங்க. சாப்பிட்டுட்டு வர வழியில் தோசை கார்னர் இருந்துச்சு. சரி வாங்க தோசை சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கடையில் அவ்வளோ கூட்டம் தோசை கார்னரில். சரி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தா மஷ்ரூம் தோசை, பூண்டு தோசை, பீட்ரூட் தோசை, கார்ன் தோசை, ஊத்தாப்பம், ரவா தோசை அப்படின்னு சொல்லி வெரைட்டிஸ் அவ்வளோ இருந்துச்சு. எதை சாப்பிட்றதுனே தெரியல. சரி பூண்டு தோசை வாங்குவோம், அதுக்கப்புறம் மஷ்ரூம் தோசை வாங்குவோம், கார்ன் தோசை வாங்குவோன்னு சொல்லி எல்லாம் இஷ்டத்துக்கு ஆள் கொண்டு வாங்கினாங்க. ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். நான்